இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு ஆரோக்கியமாக வாழ. மனிதர்களாகிய நாம் 120 ஆண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்குடைய அனைத்து தகுதியோடையதான் இந்த பூமிக்கு வந்தோம். ஆனால் அப்படி வந்த நாம் ஆரோக்கியமாகத்தான் வாழ்கிறோமா அல்லது 120 வருட காலம் வாழ்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருகிறது. ஏன் அவ்வளவு காலம் வாழ முடியவில்லை? சராசரியா 60 வருடம், 70 வருடம், 80 வருடம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வாழும் பொழுது ஏன் ஆரோக்கியமாக வாழ முடியவில்லை அப்படின்ற கேள்விக்குதான் விடை தேட இருக்கிறோம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உடல் நலமும் உளநலமும் முக்கியமாகிறது. அதுதான் நம் மகான் ஒரு கவியில் கொடுத்திருக்கிறார்கள். உடல் நலம் உளநலம். உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பும் ஒழுங்கோடு கொள்ளும் உணவும் உளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வியும் உள்நாடி நிற்கும் தவமும். உடலுக்கு உரமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தானா உடல் உழைப்பு. ஒழுங்கோடு கொள்ளும் உணவும், உணவானது ஒழுங்காக அளவான உணவாக இருக்க வேண்டும். உளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி, உள்ளத்துல நாம் மேம்படணும்னா நல்ல கல்வி தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். உள்நாடி நிற்கும் தவமும், இவை எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக நம்மை நோக்கி பயணிக்கும் அந்த தவ பயிற்சியும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நாம் உணவிலிருந்து எடுத்துக்கொள்ளும். உணவு பற்றி நமக்கு என்ன தெரியும்? பொதுவாக சாத்வீகமான உணவு உண்ண வேண்டும், அளவான உணவு உண்ண வேண்டும், இயற்கையான உணவு உண்ண வேண்டும். இது எல்லோருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா உணவே உடலாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உணவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது, எப்படி உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்து. இது குழந்தைகளுக்கோ வயதானவர்களுக்கோ இல்லாத நோயால் ஏதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கோ இல்லாமல் பொதுவான ஒரு உணவு எப்படி இருக்க வேண்டும் சொல்றாங்கன்னா, நாம் உண்ணும் உணவானது 2 மணி நேரம் நம்முடைய வயிற்றில் தங்குகிறது, பின் அடுத்த 2 மணி நேரம் குடலில் தங்குகிறது. சோ முதல் 2 மணி நேரம் அந்த உணவு வயிற்றில் தங்கிய பின்பு குடலுக்கு செல்ல 4 மணி நேரத்துக்கு பின்புதான் நமக்கு பசி என்பது வர தோன்றுகிறது. எப்பொழுது பசிக்க தோன்றுகிறதோ அப்பொழுது மட்டுமே உணவை உண்ண வேண்டும். பசித்து புசி என்பார்கள். ஆகவே உணவு இருப்பதற்காக அடிக்கடி உண்பதோ நீண்ட நேரம் உண்ணாமல் இருப்பதோ இரண்டும் நம் உடம்புக்கு கேடு விளைவிக்கும். ஆகவே பசித்து குறைந்தபட்சம் சராசரியாக நம் முதல் உணவுக்கும் 2வது உணவுக்கும் 4 மணி நேரம் இடைவெளி இருந்தால் அது எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்கிறது. நாம் இரவு தூங்கி முழிச்சு காலையில சாப்பிடுற உணவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நீர் ஆகாரமாக இருக்க வேண்டும். முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தோன்னா காலையில முழிச்சு நீர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதத்துல உப்பு போட்டு தண்ணியை ஊத்தி அந்த நீரை தான் ஃபர்ஸ்ட் உணவாக குடிக்கிறாங்க. நீர் தான் அதிகமாக காலை உணவாக பொதுவாக நம் நாடுகளில் ஜப்பானில் இன்றும் அதை தான் ஃபாலோ பண்றாங்க. ஏன் அப்படி குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இரவு இந்த உடலானது தன்னைத்தானே சரி செய்து கொண்டிருக்கும். அப்படி சரி செய்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுனா உடல் கழிவுகளை வெளியேற்றும். அப்படி முழுவதுமாக வெளியேறாத அந்த கழிவுகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கங்கே நச்சு பொருளாக இருக்கும். அப்போ நச்சு பொருளாக தங்கி இருக்கும் அந்த உணவை முழுவதுமாக வெளியேற்ற முடியும் அப்படின்னா அது நீரால் தான் முடியும். ஆகவே நீர் ஆகாரத்தை எடுக்கும் பொழுது அந்த நச்சு பொருளானது முழுவதுமாக வெளியேறி விடுகிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உறங்கும் போது மனச்சிக்கலும் முழிக்கும் போது மலச்சிக்கலும் இல்லாத வாழ்க்கை என்றென்றும் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்ல உணவு சாப்பிடுறோம், நல்ல கழிவு பொருளா வெளியேறுது, அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டானா அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி என்பது நம் வாழ்க்கையில் அவசியமானதாக இருக்கிறது. இந்த உடற்பயிற்சி என்பது உடலுக்கு மட்டும்தான் நன்மை செய்கிறதா அப்படின்னா இல்லை, அது உடலுக்கும் மனத்துக்கும் சேர்ந்து நன்மை செய்கிறது. உடற்பயிற்சி சராசரியா எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது குறைந்தது 30 நிமிடத்திலிருந்து 45 நிமிடம் வரை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் என்னமோ நம் மகான் கொடுத்த நம் உடற்பயிற்சியை முழுவதுமாக நாம் செய்து முடிக்கும் பொழுது
40 45 நிமிடம் ஆகும். இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்துதான் மகா நமக்கு சிறப்பான உடற்பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப எளிமையான உடற்பயிற்சி தான் நம்மளோட உடற்பயிற்சியாக இருக்கிறது. இந்த உடற்பயிற்சி என்னெல்லாம் நன்மை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மூளை எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறது. மூளை புத்துணர்ச்சியோடு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம் மனமானது நாள் முழுவதும் மன மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மன மகிழ்ச்சியாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில நம்முடைய தேவைகளையும் நம்முடைய ஆசைகளையும் சாதிப்பது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. மகிழ்வான மனம்தான் அனைத்து தேவைகளையும் நம்மை நோக்கி ஈர்க்கும். அப்படித்தானே? அடுத்ததாக இந்த உடற்பயிற்சி குழந்தைகளுக்கு என்ன மாதிரி இருக்கிறது? படிப்புல இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட மெமரி, அவங்க பிரெயின்ஸ்ல இருக்கிற எல்லா செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் பொழுதுதான் இவங்க எவ்வளவு படிச்சாலும் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் டைம்ல கரெக்டா கொடுக்கிறது. சோ குழந்தைகளுக்கு இதே நம்ம மகான் கொடுத்த உடற்பயிற்சி என்ன பண்ணுகிறது அப்படின்னு பார்த்தா, நல்ல மெமரியை கொடுக்கிறது. இந்த உடற்பயிற்சி வயதானவர்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, பெற்றோர்களுக்கு கிரானிக் டிசீஸ் என்று அழைக்கப்படும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அது வராமல் தடுப்பதற்கும், அது சற்று ஒரு 45 50 வயதுல வர்றவங்களுக்கு இந்த உடற்பயிற்சி மகான் கொடுத்த உடற்பயிற்சி தவறாத செய்யும் பொழுது அது தள்ளி போடுவதற்கும், ஒருவேளை அந்த உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னாக அந்த அன்பர்கள்லாம் மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வந்துடுச்சு, பெற்றோர்கள் மூலமா வந்துடுச்சுன்னா அது அதிகப்படுத்தாமலும் நாளடைவுல அதனோட தீவிரம் குறைவாக இருக்கும் மாதிரியாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடற்பயிற்சியை மகா நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உடற்பயிற்சிக்கு உடம்புக்கு நல்ல உணவு, உடற்பயிற்சி செய்கிறோம். அடுத்ததாக உறக்கத்துக்கு என்ன செய்கிறோம்? உறக்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கையானது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் ஆகும். இந்த வரத்தை நம் ஓய்வாக மட்டும் நினைக்காமல், எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் தூங்குவேன் அப்படின்ற மனநிலை இல்லாமல், ஒரு 10 மணி 11 மணி ஆயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு நான் ஓய்வு கொடுப்பது மூலமாக காலையிலிருந்து நாம் ஆக்டிவா இருக்கிறோம். உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளும் டிஷ்யூஸ் எல்லாமே ஆக்டிவா இருக்கு. இதுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுகிறது? அது தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. குரோத் ஹார்மோனை இன்னும் அப்கிரேட் பண்ணுது. அப்படி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த நாளுக்கான முழு நேரம் நாம் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு அனைத்து வசதிகளையும் செய்கிறது. ஆகவே இந்த உடம்பிற்கு உறக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த உறக்கத்தை நாம் விரும்பும் நேரம் உறங்காமல் சராசரியாக 11 மணிக்கு உள்ளாக உறங்குவது அப்படின்றது ரொம்ப சால சிறந்ததாகிறது. ஓகே, இந்த உறக்கம் கூட வயதால் நிர்ணயிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைகள்லாம் சராசரியாக 18 மணி நேரம் தூக்கும். கொஞ்சம் வளரும் போது 12 மணி நேரம் தூக்கும். ஒரு 15 18 வயசுக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் சராசரியான உறக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வைத்து இருக்கிறது. அது போதுமான உறக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உறக்கத்துக்கு மனிதர்களுடைய உழைப்பும் ஒரு காரணமாக இருக்கிறது. ரொம்ப கடுமையா உடலை வருத்தி உழைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான உறக்கம் தேவைப்படுகிறது. இந்த உறக்கம் எப்படி நடைபெறுகிறது நம்ம பாடியில அப்படின்னு பார்த்தா 3 விதமாக நடைபெறுகிறது. முதல்ல நம்ம படுக்கைக்கு போன உடனே படுக்கிறோம். அப்படி தூங்கும் பொழுது முதல் உறக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா லைட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைட் ஸ்லீப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது எப்படின்னா, படுத்திருப்போம். நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்ம தூங்கிட்டு இருக்கோம். யாராவது பேசுறாங்க. படுத்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துல நம்மளால யாராவது பேசுனாங்கன்னா சென்ஸ் பண்ண முடியும். அது ரொம்ப லைட் ஸ்லீப். அது 20% நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீப் ஸ்லீப். இந்த டீப் ஸ்லீப் தான் என்ன பண்ணுதுன்னா 50% 60% வரைக்கும் நமக்கு நம் உடல் மாற்றத்திற்கும், நான் ஏற்கனவே சொன்ன அந்த குரோத் ஹார்மோனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த டீப் ஸ்லீப்ல தான் நம் உடலில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்கிறது. சத்தான மாற்றங்களை கொடுக்க முடிகிறது. அப்புறம் காலையில ஒரு 5 மணி, ஒரு 6 மணிக்கு முழிக்கிறோம்னா, ஒரு 5 மணிக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தூக்கத்துல எப்படி முந்தின நாள் படுத்த அந்த லைட் ஸ்லீப்போ அதனோட ஒரு பாதியாக அப்படியே லைட்டா ஒரு அலைப்பாயிர தூக்கம் இருக்கும். அப்பொழுதும் நம்மளால ஒரு குயில் சத்தத்தையோ, ஒரு கோழி சத்தத்தையோ நம்மளால
கேட்க முடியும். சோ முதல்ல 1 மணி நேரம் 20% ஒரு உறக்கம், அடுத்த தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாக 20% உறக்கம் முனையும். அந்த நடுவுல நம்ம இருக்கிற அந்த டீப் ஸ்லீப் தான் நமக்கு மிக முக்கியம். இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு பல பேரு அவங்க வாழ்வியல் சூழ்நிலை காரணமாக லைட் ஸ்லீப்லயே தான் இருக்கிறாங்க. ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்வதில்ல. ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லாம இருக்கிறதுனால அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு மென்டல் பிரஷர் வருது, பார்க்கிறவங்க மேல எல்லாம் கோவம் வருது, எரிச்சல் போடுறோம். குடும்ப அன்பர்களிடமும் அதேதான் நடக்கிறது, வேலை பார்க்கும் இடத்திலும் அதேதான் இருக்கிறது. சோ இத மாற்றி நிம்மதியான உறக்கம் வேணும் அப்படின்றனாலதான் மகான் நமக்கு உடற்பயிற்சியோட கடைசி கட்டமாக ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரஷரை அந்த ஹோல் டே நம்ம கிராஸ் பண்ணா கூட அந்த மகானோட அந்த ரெக்கார்டிங்க நம்ம போட்டுட்டு படுத்தானா நம்மளால முழுவதுமாக அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு அந்த 20 நிமிடத்துக்குள்ளேயே நம்மளால் போக முடியும். அந்த ஆழ்ந்த உறக்கமானது அடுத்த நாள் ஒரு அற்புதமான நாளுக்கு தொடக்கமாக நமக்கு வருகிறது. ஆகவே உறக்கம் என்பது மிக மிக முக்கியம். உள நலத்திற்கு உறக்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக உழைப்பு. அதாவது உழைக்காமல் உலகை ஜெயிக்க முடியாது. எல்லோரும் அவங்க வயதுக்கு தக்கமான அவங்க சூழலுக்கு தக்கமான ஒரு உழைப்பை செஞ்சே ஆகணும். இளமைக்கு வேலைக்காரனாக இரு, முதுமைக்கு நீயே எஜமானனாக இருப்பாய். அதாவது சிறிய வயதுல எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைத்தால் முதுமை காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லார்? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். கடவுளுக்கே முடியாது அப்படின்ற நினைக்கிற ஒரு விஷயத்த நான் முயற்சி மேல மெய் வருத்த அதற்கான கூலி இறைவனால் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? விளையாடு மட்டும்தான் அவங்களுடைய உழைப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு. மிடில் ஏஜ்ல ஒரு 20 வயது முதல் 60 வயது இருப்பவர்களுக்கு உழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அநேகமான மனிதர்களுக்கு அந்த 20 முதல் 60 வயது என்னன்னா வாழ்க்கையோட தேவைகளுக்காக அவர்கள் உழைக்க 20 வயதுல தொடங்கி 60 வயதுல அது நிறைவாகிறது. ஆனா இன்றைய காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, உழைப்பு தான் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாயிட்டு. எப்ப பாரு உழைச்சுக்கிட்டே இன்றைய கால சூழல், நம்மளுடைய வாழ்க்கை சூழல், வாழ்க்கை தேவைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த உழைப்பு அதிகமா ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நான் பெற்றோர்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு 60 வயதுல ரிட்டையர்ட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா அந்த ரிட்டையர்மெண்ட்டை ஏத்து அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பெரிய எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஆனா இன்னைக்கு 30 வயசு ஒரு ஆண் மகனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ என்ன ஆகுதுன்னா 60 வயசுல அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஏற்படாத அந்த ஸ்ட்ரெஸ், அந்த வெறுப்பு, அது எல்லாமே 30 வயதுல. இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அளவுக்கு அதிகமான உழைப்பு. 8 மணி நேரம் தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கும் பொழுது 16 மணி நேரம் 17 மணி நேரம் உறங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு இருக்காது. வாழ்வியல் தேவைகளை அவங்களால பெற முடிஞ்சதை தவிர அந்த கிடைத்தவற்றை அவங்களால் முழுவதுமாக அனுபவிக்க முடியவில்லை. அந்த உழைப்பினால் என்ன பெரிய பலனை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அது கஷ்டம். மகானை பற்றி, மகானின் வாழ்க்கை வரலாறு நாம் எல்லோரும் படித்திருக்கிறோம். இளமை காலத்துல கால் கூட எட்டாதான். ஆனா மகான் பேர் இந்த நெசவு தொழில முழு நேரம் உழைச்சிட்டே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல நல்ல ஒரு நிலையை அடைந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்கிற ஒரு நிலைக்கு வரும் பொழுது திருப்பும் மகானோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. திருப்பும் அதே உழைப்பை நோக்கி போனாங்க. ஒருவேளை மகான் இன்றைய காலகட்டம் வர 16 மணி நேரம் 20 மணி நேரம் உழைச்சா மட்டும் போதும் அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா எப்படி நமக்கு வேதாத்திரியம் கிடைத்திருக்கும்? உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைத்தார்கள், மீதி நேரத்தில் தவம் செய்வது, அகத்தாய்வு செய்வது, இந்த சமுதாயத்திற்கு நம்மால் என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்றது சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளால் மகானள உயர்வாக சிந்திக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாம் உழைத்த பின்பு மீதி நேரம் நல்ல ஒரு குவாலிட்டியான டைமை நம்ம ஃபேமிலிக்கு செலவு பண்ணும் பொழுது ஒரு பேலன்ஸ் லைஃப் கிடைக்கும். நம் வேலை பார்க்கும் இடமும் நல்லா இருக்கும், நம் குடும்பமும் நல்லா இருக்கும். வேலை பார்க்கும் இடத்திலும் குடும்ப
குடும்பத்திலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவா இருக்குன்னா, அந்த விஷயத்தை குறிப்பாக வேலை பார்க்கும் இடத்தில் அந்த வேலையை நாம் விரும்பி செய்ய வேண்டும். அந்த என்விரான்மென்ட் வந்து நமக்கு பிடிச்சமாக இருக்க வேண்டும். அந்த ஒர்க் பண்ற எல்லோருடையும் ஒரு கம்பேட்டிபிலிட்டி இருக்கணும். அவங்களோட இணக்கமாக இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்படியே வீட்டுக்கு வரும் பொழுது என்ன ஆகிறது? மனைவி, குழந்தைகள் இருக்கும் பொழுது அவங்களோட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை செய்ய முடியும். இது எல்லாருக்கும் முடியுதா அப்படின்னு கேட்டா, அது ஒரு ஒரு பிரஷர்ட் சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி ஈஸியா சந்தோஷமா மாற முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படித்தானே? அதனால்தான் மகான் நமக்கு சாந்தி தவம் கொடுத்திருக்கிறார்கள். என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், என்ன ஒரு பிரஷர் இருந்தாலும் நம் வீட்டில் வந்து தினந்தோறும் மாலை ஒரு 10 நிமிடம், 15 நிமிடம் நாம் சாந்தி தவம் செய்யும் பொழுது, அப்படியே நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிட்டோம்னா, ஒரு எதார்த்தமான ஒரு வாழ்க்கையை அடுத்து இருக்கிற ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் குழந்தைகளோடும், குடும்பத்தோடும் நம்மால் செலவு செய்ய முடியும். ஆகவே சாந்தி தவம் செய்ய செய்ய நம் மனமானது சமநிலையை அடைகிறது. 4வதாக புலன் இன்பம். புலன் இன்பம் என்பது காலம் வயது ஏற்ப ஆண் பெண் நட்புறவில் புலன் இன்பம் நடைபெறுகிறது. அந்த இன்பத்தை கணவன் மனைவி அளவோடும் முறையோடும் அனுபவித்தல் அவசியமாகிறது. இது அளவு முறை அப்படின்றது எப்படி தெரியும்? இத பத்தின ஒரு அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்ற போது, அந்த மாதிரி அன்பர்களை நம் மன்றத்துக்கு கூட்டிட்டு வந்து மகரிஷியின் காயகல்ப பயிற்சி செய்ய செய்ய இந்த நட்புறவு வந்து ஒரு புனிதமான உறவாக மாற்றப்படுவதோடு மட்டும் இல்லாமல், காயகல்ப பயிற்சி தவறாது செய்து அந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான அறிவான குழந்தைகளை, சந்ததிகளை இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவை ஒரு ஒரு புதுமையான ஒரு எக்ஸசைஸோட நம்மளால கொடுக்க முடிகிறது. இறுதியாக எண்ணம். எண்ணத்தின் சிறப்பு பற்றி நம் மகானோட ஒரு கவிதையை பார்ப்போம். எண்ணம், சொல், செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பெட்டி. எண்ணமே இல்லையெனில் எதுவும் இல்லை. எண்ணத்துக்கு அப்பால் எதுவும் இல்லை. நாம் வாழும் இந்த வாழ்க்கையானது எண்ணத்தின் தொகுப்பாக மட்டுமே இருக்கிறது. வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒரு நாடகம் அப்படின்ற அறிவை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சூழலை நம்ம சரியான நோக்குல நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மனிதன் வந்து இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. பிரான்ஸ்ல உள்ள ஒருத்தர் ஹாரிஷ் அப்படின்றவர் எப்படி சொல்கிறாரு, நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய மனதிலிருந்து நாம் எப்படி எண்ணுகிறோமோ அப்படி உலகத்தை பார்க்கிறது. உலகம் எப்படி இருக்கிறோமோ அப்படி நாம் காண்பதே இல்லை. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே உலகத்தை காண்பது எந்த விதத்தில் நியாயமாகிறது? நம்முடைய எண்ணமானது சொல்லாகிறது. இந்த சொல்லானது செயலாகிறது. அந்த செயலோட பதிவை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த எண்ணம் அப்படின்ற ஒண்ண சரி பண்ணிட்டோம்னா, சரியான சொல் பேசுவோம். அந்த சொல் சரியான செயலாகிறது. அந்த செயலோட நல்ல விதமான பலனை நாம் அனுபவிப்போம். இப்ப ஜப்பானில் வந்து பொதுவாக இதை பற்றி கூறுவதற்காக ஒரு கதை கூறுவார்கள். ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் 1000 கண்ணாடி வைத்த ஒரு வீடு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு அந்த மாளிகையை பார்க்கறதற்கு அந்த ஸ்டேஜ்ல உள்ள எல்லாரும் அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது அங்கு இருந்த ஒருத்தருக்கு அந்த வீட்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அவருடைய நிலையில அந்த வீட்டுக்கு போக முடியாது. அங்க வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஒரு டாமினண்டா இருந்த ஒரு சொசைட்டி. ஒரு நாள் இந்த அன்பர் வந்து எப்படியாவது நாமும் அந்த வீட்டை பார்க்க வேணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள பார்க்கும் இது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையில இங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தானே இருப்பாங்க அப்படின்ற எண்ணத்துல போறாரு. அங்க பார்த்தனா அந்த 1000 அந்த கண்ணாடிகளை பார்க்கும்போது அப்படியே சிரிக்குது, சந்தோஷமா இருக்குது, ஆனந்தம் கொட்டுறதா இருக்கு. அதெல்லாம் பார்த்து ஒரு பூரித்த மனநிலையோடு இவர் திரும்புகிறார். திரும்பும் போது நினைக்கிறார், நாமும் இந்த வீட்டுக்கு அடிக்கடி செல்ல வேண்டும். ஏன்னா இங்குதான்
சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது, முழு நேரம் ஆனந்தம் தாண்டவமான இடமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரு. இதை தன் நண்பரிடம் சொல்கிறாரு. அதே நண்பர் அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த நண்பர் என்ன மனநிலையில போறாரு, இந்த வீட்டுக்கு நம்மளாம் போகவே முடியாது, நம்மளையெல்லாம் எப்படி அவங்க நல்லா வெல்கம் பண்ணுவாங்க, நமக்கான சரியான மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நண்பர் சொன்னாரே போவும் ஒரு தோய்ந்த தலையோடு அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த 1000 கண்ணாடி உள்ள அந்த வீடு என்ன ஆச்சுன்னா, இவரை சரியாவே வெல்கம் பண்ணல. இவருக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. அவர் என்ன மனநிலையில வராரு அப்படின்னு பார்த்தனா, இந்த வீட்டுக்கு நான் இனிமேல் என் வாழ்நாளில் போகக்கூடாது, எனக்கான மரியாதை அந்த வீட்டில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 நண்பர்களுமே ஒரே வீட்டுக்கு தான் போனாங்க. ஆனா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஆக்சுவலா அன்பர்களே, இந்த 2 நண்பர்களும் யாருமே இல்லை, நாம் தான். நமக்குள்ளாக இருக்கிறது அந்த கண்ணாடி என்பது எண்ணம். காலையில் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்த அதே மனம்தான் நமக்குள்ள மாற்றம் ஏற்பட்டதுனால சாயங்காலம் அதே கண்ணாடியை நாம் பார்க்கும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குண்டான அந்த செல்ஃப் கான்பிடென்ட் நமக்கு குறைகிறது. மனிதர்களாக பிறக்கும் பொழுது எண்ணங்களின் தொகுப்பாக வாழும் நான் என்னவா இருக்கும்? காலையில ஒரு மனநிலையில், ஒரு மணி நேரத்துல இன்னொரு மனநிலைய, பின்பு மாலையில் வேறொரு மனநிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எண்ணங்கள்ல மாறுபாடு அடைஞ்சிட்டே இருக்குது. இதற்கு காரணம் வெளிப்புற சூழல் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும், நம்முடைய மனமான அந்த கண்ணாடி என்ற அந்த எண்ணம் சரியான விஷயங்களை நமக்குள்ளாக வைத்து இருக்கும் பொழுது, வெளியிலிருந்து என்ன வந்தாலும் அது திருப்பி அதையே தான் கொடுக்கும் அப்படின்றது மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். சோ இந்த மனம் என்ற கண்ணாடியை நாம் எப்பொழுதும் எப்படி பளபளப்பாக வைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தானா, நம் மகான் நமக்கு அருமையாக கொடுத்த அந்த அகத்தாய்வு பயிற்சிகளை காலையிலும் மாலையிலும் நாம் விடாது செய்யும் பொழுது அந்த மனம் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை மட்டுமே பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக நம் எண்ணத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா, அவ்வப்போது ஆய்வு செய்யும் பொழுதும் அந்த எண்ணம் எப்படி வீட்டை கிளீன் பண்ணும்போது நாம் குப்பையை வெளியே தள்ளுவோமோ, அதே மாதிரி என்ன பண்ணும், நம்மளுடைய அந்த எண்ணங்களை வெளியே தள்ள எண்ணமானது சீரமைக்கப்படும். ஆகவேதான் மகான் நமக்கு முதலாவதாக எண்ணம் ஆராய்தல் கொடுத்திருக்கிறாங்க. அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாம் ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கிறோம். அந்த கண்ணாடி எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல வெளிச்சத்தையே, நல்ல எண்ணங்களையே, நல்லதே கொண்டு கொடுக்கும் என்று கூறி, மகரிஷி கொடுத்த அளவான உணவு முறையை பின்பற்றி தினந்தோறும் தவறாமல் எளிமையான உடற்பயிற்சி செய்து, அமைதியான தேவையான உறக்கத்தில் ஆழ்ந்து, உடல் மனம் சமநிலையோடு கூடிய உழைப்பு செய்து, ஆண் பெண் நட்புறவு காத்து, உள்ளத்திற்கு நலன் தரும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் வேதாத்திரிய கல்வி கற்று, அகத்தாய்வு செய்து ஆரோக்கியமாக வாழ்வோம். மேலும் இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக வாழ அனைவரும் ஒன்று கூடி தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.